Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோ Python 3 Fundamentals video series. இந்த வீடியோல நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச எல்லாமே, அதாவது previous வீடியோல படிச்ச data types, primitive data types, integer, float, print, input, output இது எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு age calculator demo வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோவை நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி இந்த வீடியோவை இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐடியில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூசர்கிட்ட அவங்களோட கரண்ட் இயர் மந்த் வாங்க போகிறோம். வாங்கினதுக்கப்புறம் நம்ம இதை எப்படிப்பா வாங்குறோம்னு பார்க்குறோம். ஸோ இப்போ பாருங்கள், இன்புட்டுங்கிறது யூஸ் பண்ணி நம்ம அவங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறோம், அதை ஆன்சர் பண்ணுறாங்க, அதை கன்வெர்ட் பண்ணுறோம் இன்டீஜருங்கிற ஃபங்க்ஷனில். ஸோ கரண்ட் இயரில் அவங்க என்ன டைப் பண்ணாலும் அது நம்பராக மாறிடும். நம்பர் தான் டைப் பண்ணணும், அது வேறு விஷயம். பட் மந்த்தும் அதேமாதிரி மாறிடும். அதே மாதிரி இந்த பர்த் இயர் பர்த் மந்த்தையும் வாங்குகிறோம். இதை நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருக்கோம், எப்படி இந்த இன்புட்டும் இன்ட்டும் எப்படி ஒர்க் ஆகும்னு. ஸோ ஒன்ஸ் இந்த நாலுமே வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏஜுங்கிற வேரியபிளில் யூஸரோட ஏஜை கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது கரண்ட் இயர் மைனஸ் பர்த் இயர். அப்படி பண்ணாதானே நம்மளுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ இந்த மைனஸ் பண்ணி வைக்கப்போ ஒரு நம்பர் வரும். இந்த நம்பர் கரெக்டான ஏஜாக இருக்க வாய்ப்பு இல்லை. அது ஏன் அப்படின்னா, நம்ம இப்போது அவங்க கரண்ட் இயரில் பர்த்டே முடிஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்கணும். அதாவது இப்போது யாராவது ஒருத்தவங்க இப்போ கரண்ட் மந்த் 9 அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க ஜூனில் பிறந்திருந்தாங்கன்னா ஜூன் க்ராஸ் ஆயிடுச்சு 9th மந்த்துக்கு முன்னாடி. ஸோ அப்போது ஓகே. இல்லை அவங்க அக்டோபரில் பிறந்திருந்தாங்கன்னா இன்னும் அக்டோபர் வரல. ஸோ அதை தான் நம்ம அடுத்து செக் பண்ண போகிறோம். இப்போங்கிற ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி கரண்ட் மந்த் பர்த் மந்த்தை விட கம்மியாக இருந்தால் இன்னும் பர்த்டே கிராஸ் ஆகலை அந்த கரண்ட் இயரில். அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஏஜை மட்டும், ஒரே ஒரு ஏஜ் மட்டும் மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா இன்னும் பர்த்டே வரலை கரண்ட் இயரில். இப்போ ஏஜ் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் கிராஸ் ஆகிருந்தால் நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, கிராஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம கால்குலேட் பண்ண மேலே லைன் நம்பர் 10ல் கால்குலேட் பண்ண ஏஜே கரெக்டு தான். ஸோ நம்ம அதை பண்ண தேவையில்லை. இப்போது இந்த ஏஜ் கால்குலேஷனை கீழே இப்படி கூட பண்ணலாம், மைனஸ் ஈக்குவல் டு பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், இதுக்கு பேர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இதை நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். பட் இதுவும் ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம யூஸரோட ஏஜை பிரிண்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இது எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்ட்ரிங்கை கன்கேர்னேட் பண்ண போகிறோம். நம்ம கன்கேர்னேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ப்ளஸ்ங்கிற ஆப்ரேட்டர் வச்சு நம்ம கன்கேர்னேட் பண்ண முடியும். பட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்ட்ரிங் கன்கேர்னேஷன், ஸ்ட்ரிங் ப்ளஸ் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங். பட் இங்கே என்ன பண்ணுறோம், யூஆர் ஸ்பேஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஏஜுங்கிறது இன்டீஜர், அடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கு. இப்போ நம்ம இதை பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ நம்ம இதை ரன் பண்ண போகிறோம். இப்போ கரண்ட் இயர் 2023 எத்தனாம் மாதம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்போ செப்டம்பர் மாதம். இப்போது யூஸரோட இயர் பர்த் இயர் 1919 வச்சுக்குவோம். 5ஆவது மாதம் பிறந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், பிரிண்ட் பண்ண பார்க்கப்போ எரர் கிடச்சிருச்சு. ஏன் எரர் வந்துச்சுன்னா பைத்தானுக்கு இதை கன்வெர்ட் பண்ண தெரியாது. இந்த ஏஜுங்கிறது ஒரு இன்டீஜர், இதை கன்வெர்ட் பண்ண தெரியாது. இப்போ இதை ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அதுக்கு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, எஸ்டிஆர். எஸ்டிஆருங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா என்ன கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். இப்போ இந்த டெமோவை திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம், ஆன்சர் வருதா வரலையான்னு. இந்த நாலுமே நான் கொடுத்துட்டேன், இயர் மந்த். இப்போ பாருங்கள், யூஆர் 33 years oldன்னு கொடுக்குது. ஏன்னா ஸ்ட்ரிங்குங்கிற ஃபங்க்ஷன் ஏஜுங்கிற நம்பரை ஸ்ட்ரிங்காக மாற்றி அப்புறம் கன்கர்னேட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்படி பண்ணாமல் இன்னொரு வகையாக கூட பண்ணலாம். ஏன்னா நம்மளோட கோலே நம்ம நிறைய பைத்தானில் கற்றுக்கிறது தான். எஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டை முன்னாடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஃபார்மேட்டுன்னு அர்த்தம், ஸ்ட்ரிங் ஃபார்மேட். நீங்கள் வேறு லாங்குவேஜ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், C#, அந்த மாதிரி ஆங்குலர்லேயும் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம், டபுள் பேராந்தசிஸ் இல்லையா. இப்போ இங்கே எஃப்ங்கிறத முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா ப்ளூ கலரில் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் அதாவது கர்லி ப்ராக்கெட்டில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதுக்கு பேர் எவாலுவேட் பண்ண முடியும். ஏஜுங்கிற நம்பரை எவாலுவேட் பண்ணி அதை ஸ்ட்ரிங்காக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி இதோட இணைச்சோம். இப்படி இணைக்கிறனால நமக்கு வேணுங்கிற அவுட்புட்டை இந்த மாதிரி கூட இதெல்லாம் ஸ்ட்ரிங்குங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல். இதுவும் ஒரு நல்ல ஒரு இது தான். ஸோ நம்ம ஆஸ் அண்ட் வென் நம்ம டெமோ பார்க்கப்போ நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ என்ன நடக்குதுன்னு. 2023 லெட்ஸே எக்ஸாம்பிள் ஆகஸ்ட்னு வச்சுக்கலாம். தெரியாமல் 185 கொடுத்துட்டேன், 4 நம்பர் கொடுக்குறதுக்கு பதிலாக. ஸோ ஏஜ் நிறைய காமிக்க போகுது. இட்ஸ் ஓகே. இது யாரும் அவ்வளோ ஏஜ் இருக்க மாட்டாங்க. இப்போ இன்னொரு வாட்டி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ரன் பண்ணி பார்ப்போம். 2023 செப்டம்பர் மாதம், பிறந்தது 1998 ஜூன் மாதம். இப்போ பாருங்கள், அவங்களோட ஏஜ் 25 years. சூப்பர். ஸோ இப்படி தான் நம்ம
இதுக்கு முன்னாடி படித்த ப்ரிமிட்டிவ் டைப்ஸு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வச்சு நம்ம இப்போது ஒரு சின்ன டெமோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டினா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களை மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.